விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவர்களுடைய மாற்றத்தினால் சுப யோகமும் சுப பலன்களையும் பெற காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள், கிரக அமைப்புகள். முதல்ல அதன்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் அவரோடு சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவானும் 10ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3, 4, 5, 6 இடங்கள்ல அமர காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை, அதுவே உங்களுக்கு சுபமான வாரம். நண்பர்களே, நாளும் கோளும் நம்மை வழிநடத்தும் அப்படிங்கிற விதிப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 திதி மதியம் 3 மணி வரை அமாவாசை திதி, அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதி. அன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகமுடைய நாள். அடுத்து 11/3/2024 திங்கட்கிழமை திதி வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திதி மதியம் 1 மணிக்கு மேல, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகமுடைய நாள். அன்றைய தினம் சந்திர தரிசன நாள். அடுத்து 12/3/2024 செவ்வாய்க்கிழமைக்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு காலை 10:30 மணிக்கு மேல் திருதியை திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தியோகக்கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை 13/3/2024 திதி காலை 8:30 மணிக்கு மேல சதுர்த்தி திதியும் அன்று முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரமும் மரண யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக 14/3/2024 அன்றைய தினம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்து பிறப்பு, பங்குனி 1ஆம் தேதி பிறக்குது. அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு பஞ்சமி திதி, நட்சத்திரம் வரை நட்சத்திரம், அன்று காலைய நோன்பு. அடுத்து இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை 15/3/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும், நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 16/3/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதி, நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இதுதான் இந்த வாரத்துக்கு திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுர் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உச்சத்துல உட்கார்ந்துருக்கல, அந்த மாற்றம் ஏற்படும் வரை உங்களுக்கு அருமையான காலகட்டங்கள் கிடைக்கும். பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல திருப்திகரமான நிலைகள் நிலவும், யோக பலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வராக்கடன்கள்லாம் சேரும். இவ்வளவு லாபமும் இந்த வாரத்தில் கிடைக்கும். பண பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும். அதனுடைய மிக முக்கியமானது தொழில் வியாபாரம். ஜீவனஸ்தானத்தை ஜீவனாதிபதியாகிய புத பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால அது லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அது குறிப்பா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியும் சேர்ந்து பார்க்க போறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதிக்கு மேல தனுர் ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்துல பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. அது கொஞ்சம் எதிர்பார்த்து கொஞ்சம் காத்துருங்க. அதற்கான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க, நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு
இதுவரை வந்து கொஞ்சம் பணி சுமைகள் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத பதட்டங்கள் இவைகள்லாம் இருந்துச்சு. இதையெல்லாம் நீக்கி இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க போது. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா 14/3/2024 அந்த பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எதிர்பாராத பல திருப்பங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. அதனால உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கும் லாபகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு அட்டமாதிபதியாகிய சந்திரபான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால உடலும் மனதும் பாதிக்கும். அதனால இந்த உடல்நிலை மனநிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது வேலை பழுவில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த வேலை பழுவை நீங்க வழிய இழுத்து போட்டுக்காதீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதானமா செயல்பட்டீங்கனாலே அதே போதும். ஏன்னா ஒரு பிரஷர் ஜாஸ்தியாக போகுது. அதை கொஞ்சம் பணிச்சுமையை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். சுப மங்களத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல ஒத்தி வைத்தல் நலம் தரும். அடுத்த வாரத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த வாரத்துல பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புல அடுத்த வாரம் எல்லாத்தையும் வச்சுங்க. பெண்களுக்கு யோகமும் லாபமும் கூடிய ஒரு அருமையான வாரம். இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகள் எல்லாம் மாறும். மாற்றத்துக்கான அதாவது வழிமுறைகளை வகுத்து தர வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சி நல்ல லாபத்தை கொடுக்க போது. அதனால உங்களுக்கு பலமான எதிர்காலமும் பலமான விஷயங்களுக்கான அடித்தளமாகவும் இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. குறிப்பா வந்து மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதுவும் விருப்ப திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் பக்குவமாக கையாண்டீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். குறிப்பா வந்து புத்திரஸ்தானத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் சுப மங்கள யோகத்தில் உங்களுடைய லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுபத்தன்மையில் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள், தாய் வழி, தந்தை வழி இவர்களுடைய லாபமும் ஆதாயமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. குறிப்பா இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அமாவாசை காலகட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்து அன்னைக்கு வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அது சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளாகிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. சுபமும் யோகமும் லாபமாக கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.